என்னத்தையோ கடைக்கு போவாதேன்னு சொன்னாலும் லே அரக்கு லே அரக்கு அரக்கு எதுக்கு கூப்பிடுயா? வந்துட்டியா? எங்க வா இங்க வா இங்க வா. நான் முன்னாடி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடைக்கு போவாத கடைக்கு போகாதேன்னு சொல்லிட்டு கோபப்படுத்துறா என்ன. கடைக்கா சாதனை வாங்க போவாண்டாமா? நான் பின்ன கடைக்கு போனா இல்லையா ஒழுங்க உனக்கு கணக்கு பார்த்து சாதனை வாங்கிட்டு ரூபாய வாங்க தெரிஞ்சான்னு சொல்லிட்டு கணக்குல விட்டுட்டு இருந்தேனா? எப்படி விட்டுட்டு வந்தேன்? உள்ள ரூபாயில எல்லாம் கடையில கொண்டு கொடுத்துட்டு வாரா நீ எதுக்கு கடைக்கு போறா? நீ உனக்கே கணக்கு வராது, பின்ன என்னத்துக்கு நீ கடைக்கு போறா? ரூபாய் எடுத்துட்டு போறா? நீ நானே வாங்கி தருவேனே. எப்ப நீங்க கோவப்படுது? நான் ஒன்னும் கணக்குல விட இல்லை. இங்க பாரு, நல்லவன் சொன்னதுனால அந்த கடைக்காரன் 100 ரூபாய அப்படியே விட்டுட்டு வந்திருக்கா. 100 ரூபாயா? 100 ரூபாயா? கணக்குல மூட்டவே இல்லை. 100 ரூபாய் காட்டுங்க. இதுதான் 100 ரூபாயா? கணக்குல மூட்டை இல்லைண்ணா. கணக்குல அவனுக்கு என்னடா, அவன் மாப்பிள்ள பெரிய வேலையில இருக்கான், கணக்கு வாத்தியானா இருக்கான், பொண்டாட்டிக்கு கணக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் அச்சே இவன் இப்படி போறான், உன்ன கூப்பிடுன்னு கூப்பிட்டுருக்கான். ஒரு என்னத்த காதம் கேட்காத அவனுக்கு. ஒரே நாளையில நான் வாய்ப்பாட்டு படிச்சு காட்டு பாருங்க. என்னது படிச்ச போறியா? என்னத்த படிச்ச போடுற? மண்டையில ஏறுமா உனக்கு? மண்டையில இந்த கொண்டையில ஏறினாலும் உனக்கு மண்டையில ஏறுமா? கொண்டையும் ஆழம். எனக்கு கொண்டைக்கு என்ன குறைச்சல்? கல்யாணத்துக்கு முன்ன நான் அரக்காணி கொண்ட மாதிரி வச்சிருந்தேன். நீங்க இதை வெட்டிட்டு வந்தாதான் தாலி கட்ட வேண்டி சொன்னீங்க. உடனே தான் அதை வெட்டிட்டு சின்ன கொண்டே ஆக்கிட்டோம். இதான் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு இல்லையா? நீங்க வெத்துல போட்டுட்டு இருந்த எனக்கு வாய்ப்பு நம்ம வருது. வெத்துலையும் நொட்டணும்னு சொல்லிட்டேன், அதையும் நிறுத்திட்டேன். ஆனா எனக்கு சமைச்சா வாய் சும்மா சமைச்சு இருக்கு தெரியுமா? அப்ப தலையில கண்டு கட்டி வச்சுட்டான். இந்த கொண்டையை நான் என்ன அவன் இன்னும் அந்த கடைக்காரனை கொண்டாட்டிட்டு சொன்னியா? உனக்கு கொண்டையை பார்த்து நான் மயங்கினேன். நீ இது வேற சொல்லிட்டு தெரியுதியா? நீ வெளியில காம்பவுண்ட விட்டு வெளியில போனே கால் இருக்காது. கால் என்னது? ஒரே நாளையில நான் வாய்ப்பாட்டு படிச்சு காட்டு பாருங்க. நீ கணக்கு படிச்சிருக்கியா? சவாலா? படி நீ சொல்லல, நீ காம்பவுண்ட் விட்டு வெளியில போய் பாரு. படிப்பியா? சேலஞ்சு. வாய்ப்பாடு தெரியாம எனக்கு ராத்திரிக்குள்ள படிச்சு நான் சொல்லாம இருந்தா பாருங்க. 1 1 2 2 3 3 4 4 சப்பா படிச்சுட்டு அவ எழும்புன உடனே நான் அவியலுக்கு சொல்லுவேன். பாப்பா சேலஞ்சில் ஜெயித்துருவாளோ? படிச்சு விட்டா இருக்கா? என்ன படிச்சியா? வாய்ப்பாடா படிச்சா? எழும்பிட்டாவ பாருங்க. வாய்ப்பாடு. ஆமா படிச்சு முடிச்சிட்டியா? ராத்திரி ஃபுல்லா லைட்டு கிடந்து படிச்சுக்கிட்டா இருந்தா? ஓ அவ்வளோ வீராப்பு உனக்கு. ராத்திரி ஃபுல்லா இருந்து படிச்ச நீ? ஆமா படிச்ச. நான் சொல்லி பாருங்க, நான் சொல்லிட்டான் உங்களுக்கு. சரி சொல்லிட்டா. 1 1 எத்தனை? 1 2 2 3 3 நிறுத்து. காம்பவுண்ட் விட்டு வெளியில போய் பாரு. நாளைக்கு கடத்திற்கு போகக்கூடாதா? வாய்ப்பாடு சமையல படிச்சு பழகு, வாய்ப்பாடு படிச்சு பழகுலாம். வாய்ப்பாடு எழுதிட்டாங்களோ புக்கிலேயே தப்பா எழுதியிருப்பாங்க. நான் சரியா தான் படித்தேன்.
இப்படிதான் புக்கில் இருந்து